வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி வந்துங்க சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நெய்யில் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கியாச்சு. அப்புறம் ஒரு அழாக்கு ஒரு காப்படியில் ஒரு குட்டை அரிசி, இதால் ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு பவுட்ரு, அதாவது குழம்பு மிளகாத்தூள் போடாமல் தனியா ஒரு 3 ஸ்பூன், 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்னதாக இருந்தால் 6-7 மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா பெருசாக இருந்தால் 5 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் வறுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். ஒரு ரசப்புளி ஊற வச்சுருக்கேன். புளி, அதுக்கு பாருங்கள், கறிக்காய் வீட்டில் எந்தெந்த காய் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லா காயும், குடமிளகா, உருளைக்கிழங்கு, சவுசவு, கொத்தரங்காய், கத்திரிக்காய், 2 தக்காளி, எல்லாத்தையும் இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க வதக்கணும். அதை வதக்கியாச்சு. எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு பக்கம் அடுப்பை இது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பொடியை வறுக்க வேண்டியதாங்க. இப்போ இந்த ஜாமான்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். புளி ஊறிட்டுருக்கு. நீங்கள் கடைய புளியாக இருந்தால் முன்னாடியே ஊற வச்சுருங்க, ஊறாது. ஃபுல்லாக கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. குக்கர் வெந்ததும் கரைச்சி ஊற்றும் போது காட்டுறேன். ஊற்றலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுப்போம். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மற்ற ஜாமான் எல்லாத்தையும் போட்டுடலாங்க. நெய் உருக்கினேன். அந்த சட்டியிலே போட்டு எல்லாத்தையும் நெய் வாசனை இருக்கட்டும்னு வறுத்துட்டேன். நெய் இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் நெய் வேணும், 4 ஸ்பூன் எண்ணெய் வேணும். அந்த வெங்காயம்லாம் வதக்கிட்டோம். டைரெக்டாக அப்படியே குக்கரில் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள்தூள் போட்டு, பெருங்காயத்தூள் கட்டி இருந்தால் கட்டி போட்டுக்கலாம், இல்லையா தூள் பெருங்காயம். இதுதாங்க மெயினாக. மல்லி, வரமிளகா, கிராம்பு, ஏலக்காய், இதுதான் மெயினாக உங்களுக்கு வாசனைக்கு. இது தான். இது வறுபட்டதும் குக்கரை வச்சு சாப்பாடு வச்சிடலாம். இது 1க்கு 4 தண்ணி. ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, பருப்புக்கு ஒரு டம்ளர். காயிலேருந்து தண்ணி கொஞ்சம் வடியும், கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப வறுவ வேண்டாம், ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். சின்ன சத்தராக வறுக்கணும். போதுங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி போட்டுக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றிப்போங்க. ஃபஸ்ட்டு அரிசியில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. 2, 3, 4, பருப்புக்கு ஒரு டம்ளர் வேணும். இதை பாருங்கள், அரிசி தண்ணி ஒரு டம்ளர் அரிசியில் ஊற்றிருப்போம். அதனால் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள். அடுத்தது என்கிட்ட பியூர் பெருங்காயம் இருக்குங்க. இது கலப்படம் இல்லாத பியூர் பெருங்காயம். அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். கட்டி வாங்கலை.
பெருங்காயம். தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி. அப்படியே கொட்டிடும். அரிசியை போட்டுட்டு காயெல்லாம் போட்டுடலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு 3 விசில் குக்கரில் சாதம் பருப்பு வைப்பீங்களா? இது வந்து ஒரு 6 விசில் வச்சுடுங்க. 6 5 கொஞ்சம் குழம்பு வேண்டான்னா 5, குழையாக இருக்கணும்னா 6 விசில். 6 விசில் வச்சு நல்லா பொங்கிடணும். காயெல்லாம் அப்படியே போட்டுடலாம். கருவேப்பிலை எல்லா காயும் நல்லா கொதி வந்தோன்னே உப்பு போட்டுக்கலாங்க. புளியை மட்டும் அது வந்து தனியாகவும் ஊற்றலாம், இப்போவும் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றினா கொஞ்சம் பருப்புலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் பொங்குன அப்புறம் நம்ம இறக்கி வச்சு புளியை கரைச்சி ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து நெய்யில் கொட்டிடலாம். முந்திரி இருந்தால் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உப்பு போட்டுடலாம். உப்பு பாருங்கள், அதுக்கான தேவையான உப்பு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா விசிலை போட்டு மூடியை போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே நம்ம பவுடரை வந்து மசாலா பவுட்ரு அடிச்சுக்கலாங்க. மசாலா பவுட்ரை மிக்சியில் போட்டு இடிச்சிட்டு வந்து வச்சுப்போம். புளியும் கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். கொதிக்கிறதுல 1 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி விடலாம். தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. நைட்டு வரைக்கும் இந்த சாப்பாடு மீந்திருந்தாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. சாப்பாடெலாம் கெட்டியாக தான் இருக்கும், மீறாது. நெய்யெல்லாம் ஊற்றி சுட சுட அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு. கொதி வரட்டுங்க. பார்த்துட்டு மூடிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பெல்லாம் போட்டாச்சு. வேகட்டும், 5 விசில் வரட்டும். இறக்கி வச்சு புளி நெய்யெல்லாம் ஊற்றலாம். இருங்க, இன்னும் சரியாகவே வைக்கல. விசில் போட்டுருவோம். அதை ரைட்டாக அவனை மூடியா கேட்டு எப்படி விசில் முடிஞ்சிருச்சுங்க. வெயிட்டை கழட்ட வேண்டியதான். அது எது சாப்பாடு வந்து வச்சு பாருங்கள். கடுகு வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ வந்து பொடியை எடுத்து கொட்டிக்கலாம். பொடியை கொட்டிடுவோம் பாருங்கள். இடிச்சாச்சு. ஜாடாக பொடியை எல்லாத்தையும் வழித்து கொட்டிடுங்க. மேலே புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து கொட்டிடுவோம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய். புளியை கரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள். அடுத்தது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாங்க. கடுகு அந்தாண்ட வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நெய் பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ஹைலைட்டு நெய் தாங்க. கடுகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா கரண்டியால் போட்டு சாப்பாடை குழச்சி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா குழச்சி விட்டோம்னா சாம்பார் சாதம் பிசிபலாபாத் ரெடிங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. சாம்பார் சாதம் ஆறிடுச்சுன்னா சாப்பிட டைட்டாகிடும். அதனால் நாங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். அப்பப்போ வரவங்களுக்கு மொண்டு போட்டு
மூடி வச்சுக்கிறது. எல்லாத்தையும் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்ய பிடிச்சிருந்துன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்தது, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.